இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும் எங்களுடைய தொடர்புகள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் சுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் சுவாசம் வைத்தார்கள். லாசர் என்ன பிரசங்கம் பண்ணார்? சாட்சி சொன்னாரா? தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாரா? எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, லாசரு நிமித்தமாக, அதிலும் யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வச்சாங்களாம். ஏன் இந்த வார்த்தை யூதரில் அநேகர் போய் என்று சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஒருவேளை லாசரு நிமித்தமாக ஜனங்கள் போய் சொல்லியிருக்கலாம், இஸ்ரவேலர் போய் விசுவாசித்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லப்படாமல் யூதரில் அநேகர் போய் என்று சொல்லி அப்படி ஒரு அழுத்தமாய் அந்த காரியம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அதுக்கு சொல்கிற காரணம் என்னன்னு சொல்லி வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இவன் தச்சன் அல்லவா, அப்போ அவனோடு கூட சகோதரன் நம்மோடு இருக்கிறாங்க என்று சொல்லி அவன் நிமித்தம் இடறல் அடைந்தார்கள் அப்படி போட்டிருக்கு. பார்த்தீங்களா? அவன் சகோதரலாம் நம்ம கூட இருக்கிறாங்க, இவன் தச்சனுடைய மகன் தானே, இது ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது சிலர் சொல்கிறாங்க அவர் நல்லவர், சிலர் சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை, அவர் வஞ்சிக்கிறவன் அப்படின்னு சொல்லுகிறதையும் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படி வார்த்தை சொல்லுகிற இந்த ஜனங்கள் இப்போது இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதனால தான் அந்த வார்த்தை யூதரில் அநேகர் போய் என்று சொல்லி அந்த வார்த்தை குறித்து அழுத்தமாய் சொல்லியிருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். வேகமாய் சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசு விசுவாசிச்சிருக்காங்களே, அப்போ லாசருவிலிருந்து புறப்பட்ட அனுபவம் என்ன? லாசருவத்தில் அவர்கள் கண்டுகொண்ட காரியங்கள் என்ன? எவ்விதமாக இந்த வார்த்தைகள் நிறைவேறியிருக்கிறது என்பது தான் அந்த அதிகாரத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம், யோவான் 11வது அதிகாரத்தில் லாசருடைய சரித்திர சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதில் பார்க்க முடியும். 3வது வசனத்தை கவனிங்க. லாசருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். பெத்தேனியா கிராமத்தில் இருக்கிற மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த லாசரு வியாதியாகிறான். அப்போது இயேசுவிடத்தில் செய்தி சொல்கிறாங்க. செய்தி சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்கள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த பகுதியில் வரும்பொழுது பெத்தேனியா கிராமத்துக்கு வந்தார்னா இயேசு அங்கே தங்குகிறார், இந்த வீட்டில் தங்குகிறார் என்பதை குறித்த அனுபவம் இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு மார்த்தாளத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாக இருந்தார். பார்த்தீங்களா? அவரோடு கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறதை இந்த வார்த்தை மூலமாக நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அவன் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்தில், இயேசுக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்போது எவ்வளவு நெருக்கமாக இயேசுவோடு கூட இருந்திருந்தால் பந்தியில் அவரோடு கூட உட்கார்ந்து அவன் சாப்பிட முடியும். யோசித்து பாருங்கள்.
நம்மளும் சிலரை விருந்து கலைப்போம், கனப்படுத்துவோம், அதுக்கு ஒரு காரியங்களை செய்வோம். அவங்கள அழைத்து அப்படி செய்து அப்படி அன்பொழியை கூட போய் இருக்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நெருக்கம் இருந்தால்தான் அந்த சமம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்மளால் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 11ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீசத்தில் சொல்லும் பொழுது, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். சகோதரிகள் சொன்னாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். சரி, அவங்க தான் சொன்னாங்கன்னு சொன்னால், இப்போ இயேசுவும் சொல்கிறாரு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. பார்த்தீங்களா அந்த ஐக்கியம் எப்படின்னு யோசித்து பாருங்கள். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. யூதர்கள் ஜனங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? 36ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். யூதர் சொன்னாங்களா பார்த்தீங்களா, இவர் அவளை எவ்வளவாய் சிநேகித்தார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் அதை கவனிக்கிறாங்க. ஜனங்கள் அதை அந்த வார்த்தையை நினச்சி பார்க்குறாங்க, அனுபவங்களை நினச்சி பார்க்குறாங்க. அது ஒரு அனுபவம். அதை தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இனி 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி அந்த செய்தி கேட்ட உடனே இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல், ஒருவேளை எழுத்தின்படி நம்ம பார்க்குறோம் அவன் இறந்து போனான் என்பதையும் அடக்கம் பண்ணப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல். அப்படின்னா அவன் மரித்து போக மாட்டான், அவன் ஜீவனோடு இருப்பான் அப்படிங்கிற வார்த்தையில் அல்ல அனுபவம் இருக்கிறத பார்க்குறோம். சங்கீத புஸ்தகத்தில் 68வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போமான அதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள், மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. பார்த்தீங்களா? அப்போ இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் என்று சொல்லுகிறது நம்மளை பார்க்குறோம். இந்த மரித்து போக மாட்டாங்கிறத குறித்து ஆண்டவர் பின்னால் உள்ள வசனங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு வர்றார் பாருங்கள். 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொல்கிறார் பாருங்க. 15ஆம் வசனத்தில் கடைசியில் இயேசு சொல்கிறத பாருங்கள், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்பொழுது அவனிடத்திற்கு லாசரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்போ சித்து கல்லறைக்கு அனுப்பியாச்சு, நம்மளும் கல்லறைக்கில் போவோம், மறிச்சு போகணும்னு சொல்லி அர்த்தமா? அவருடைய வார்த்தையின் ஞானத்தை பாருங்கள். அவனோடு கூட அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது மார்த்தாளத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அதே போல் 43ல் ஜெபிக்கும் போது அவர் சொல்கிறாரு, கல்லறைக்கு முன்னால் நின்று, லாசருவே வெளியே வா. அவன் வெளியே வருகிறான். அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கவனிங்க, இதெல்லாம் ஜனங்கள் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால தான் லாசரு நிமித்தம் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அவர் செய்கிற காரியம். அப்போ இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் என்கிற அந்த வார்த்தையின்படி இயேசு ஒவ்வொரு காரியமாக சொல்லி கொண்டு வருகிறதை நம்ம அதில் பார்க்குறோம். இனி 3வது ஒரு அனுபவமாக அதே 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். பார்த்தீங்களா? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் என்று சொல்லியிருக்கு, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பிறவிக்குள்ள ஒருத்தன் இயேசுனிடத்தில் வர்றான். அப்போது சீஷர் எல்லாரும் ஆண்டவர் பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவனுடைய பெற்றோர் செஞ்ச பாவமா, எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஜனங்கள் கேட்குறாங்க, சீஷர் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க. இயேசு பிரேத்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பின்னால் நம்ம வாசிக்கிறோம், அவன் கண் பார்வை அடைந்தவனாக இருக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிறான். அன்பு நேச பிள்ளைகளே, சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில நஷ்டங்கள்
சில கஷ்டங்கள், சில நெருக்கத்தின் பாதைகள் தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு ஏதுவாக, உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக அந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை தான் இந்த வார்த்தையின் மூலமாய் அனுபவமாய் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அதை தான் அதில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய மகிமை எப்படி விளங்குகிறது, எப்படி அந்த வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அவனை எழுப்ப போகிறேன், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 25வது வசனத்தை வாசிக்கும்போது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். 40வது வசனத்தில் சொல்லப்படுறதை பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். கடைசியாக 42 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொன்ன போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அதை அங்கீகரிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம அறிகிற காரியம் என்ன, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இந்த சம்பவம் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்பொழுது ஏன், எதற்கு என்கிற கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் வருது. ஆண்டவர் ஏன் இப்படி அனுமதி கொடுத்தார், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார், அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அங்கிலாக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி என்னால் இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் என்று சொல்லியிருக்கிறார். எதற்கு கர்த்தர் இதை அனுமதித்தார், ஏன் கர்த்தர் இந்த பாதையில் கொண்டு போகிறார் என்பது அதில் போய்கொண்டிருக்கிற சமயங்களிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. போய்கொண்டிருக்கிற சமயங்களிலே அதை நம்மளால் அங்கீகரித்து கொள்ள முடியவில்லை, அப்படி இருக்கிறது. ஆனால் பின்னாட்டில் தான் தெரியுது, இதற்குத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை அனுபவித்திருக்கிறார், இதனால்தான் இந்த பாத வழியாய் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய மகிமை விளங்கும் போது, அதனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுதுதான் அந்த காரியத்தை நாம் அறிய முடிகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 11வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் சொல்கிறாங்க, அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா. நல்ல கவனிங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா. அப்போ ஜனங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள், ஜனங்களுடைய ஒரு சிந்தை எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள். சாகாமல் இருக்க பண்ண இவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அழுத்தமும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய நிலவில் இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிறாங்க. குருடனுடைய கண்களை திறந்த இவர், நான் வாசித்தோம் 9ஆம் அதிகாரத்தில், பிறவி குருடனு கர்த்தர் கண்கள் திறந்தார் என்று சொல்லி. அப்போ ஜனங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் சந்தேகம் வருது, இது பிச்சை கட்டு கொண்டதுன்னு அவன் மாதிரி தெரியுது, சிலர் அவன் தாங்கிறாங்க, இல்லை இல்லை அவன் சாயலில் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான் இல்லை நான் தான். பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இந்த லாசருவை பார்க்கிறவர்கள் இயேசுவை பேசுகிறார்கள். அவன் பிரசங்கம் பண்ணி அல்ல, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சாட்சி அனுபவங்கள், அவன் ஜீவியத்தில் நடந்த காரியங்கள், இவைகளை குறித்து ஜனங்கள் ஒருவருக்கு பேசும்போது இயேசுவை பேசுகிறார்கள். உங்களை காண்கிறவர், உங்களோடு பேசுகிறவர் இயேசுவை குறித்து பேசணும். அதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அதே தான் இந்த வேத புஸ்தகத்திலே நாம் அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் இயேசு விசுவாசித்தார்கள். காரணம், நீர் சிநேகிக்கிறவன் என்று சகோதரி சொல்லி விடுறாங்க. இயேசு சொல்கிறாரு நம்முடைய சிநேகிதன் சொல்லி. ஜனங்கள் சொல்கிறாங்க எவ்வளவா இவனை சிநேகித்தார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சாட்சியினுடைய ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே இருந்ததை நாம் அதில் பார்க்கிறோம். அடுத்து இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானதல்ல, அதே ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தேவனுடைய குமாரன் இயேசுவும் அது மூலமாக மகிமைப்படுவார் என்பதையும் அதில் சொல்லப்படுது. கடைசியாக வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் உடைய எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க. குருடக்கண்ணை திறந்தாரே, இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே. பார்த்தீங்களா? அப்போ அவனை பார்க்கும்போது எல்லாமே ஜனங்கள் இயேசுவை குறித்து பேசுகிறாங்க. உங்களை பார்க்குறவங்க இயேசுவை குறித்து பேசுகிறாங்களா? அதுதான் சாட்சியுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவை விசுவாசித்தார்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயம் கூட தங்களை ஆராய்ந்து அவர்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.